ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஞ்சய் அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம பப்பாளி கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பச்சை பப்பாளி இருக்கு இல்லையா, அந்த காயை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு கூட்டு பண்ண போகிறோம். இது ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். நம்ம வீட்டிலையே பப்பாளி மரம் இருக்குது. வாங்க இப்போ பப்பாளி காய் பறிச்சிடலாம். இப்போது பப்பாளி காய் பறிச்சாச்சு. வாங்க நம்ம பப்பாளி கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பப்பாளி காயை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணதும் உள்ளே இருந்து இந்த மாதிரி நிறைய பால் வரும். நம்ம இந்த தோலை நல்லா சீவிட்டு 2 டைம் கழுவிடலாம். பாருங்கள், நம்ம அந்த தொலியெல்லாம் நல்லா உரிச்சாச்சு. இதுக்கப்புறமா இதை நல்லா கட் பண்ணிடலாம். இதில் இருக்க விதைகளெல்லாம் நம்ம எடுத்தாச்சு. காய் ரொம்ப சின்னதாக இருக்குது, கொஞ்சம் பத்தாது. அதனால் இன்னொரு காய் பறிச்சிட்டு வந்தேன். இதையும் தோலை எடுத்து அந்த இதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி பப்பாளி காயை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். இப்போ நம்ம பப்பாளி கூட்டுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். இந்த மசாலாவுக்கு என்னென்னலாம் போடணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய். பச்சை மிளகா நம்ம போடுற இந்த பப்பாளி கூட்டுக்கு பத்தாது. நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஏன்னா நான் மிளகாய் பொடி சேர்க்க போகிறேன். அதனால் பச்சை மிளகா சும்மா கொஞ்சமாக பேருக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு 2 துண்டு அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். நான் இப்போ இதை நல்லா கீறிட்டு 3த்தையும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த தேங்காவை நல்லா இந்த மாதிரி கீறிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போது குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கணும். நீங்கள் துவரம்பருப்பு இல்லைனா பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம், அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு, இவ்வளோத்தையும் சேர்த்துக்கணும். பூண்டை நல்லா தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கணும். இதுக்கப்புறமா நம்ம நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கிற இந்த பப்பாளி காயும் உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இந்த காயை உள்ளே போட்டுடலாம். எல்லாத்தையும் ஒன்றா போடணும். நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு வேக விட்டுட்டு தாளிச்சிடணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். அதே நேரத்தில் நம்மளோட உடம்புக்குமே ரொம்பவே ஆரோக்கியம் இது. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி இல்லைனா கட்டி பெருங்காயம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவையும் உள்ளே சேர்த்துற வேண்டியதான். கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம உள்ளே ஊற்றிக்கலாம். பருப்பு வேகணும் இல்லையா, பருப்பு இந்த காயெல்லாம் வேகணும். அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடைசியாக உப்பு, கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே இப்போ ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம குக்கரில் ஒரு 5-6 விசில் நல்லா கொலைய விட்டுறணும். கொலைய விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிட வேண்டியதான். இப்போது ஒரு 6 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. காய் பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நீங்கள் துவரம் பருப்பு சேர்க்கும்போது கொஞ்ச நேரம், அதாவது ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. துவரம் பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே சேர்க்கும்போது ஊற வச்சு நம்ம ஒன்றா போட்டு வேக விட்டுடலாம். பாசிப்பருப்பாக இருந்தால் நம்ம ஊற வைக்க வேண்டியதில்லை, ஏன்னா அது நல்லா குழஞ்சிரும். அதுக்காக தான். பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு காயெல்லாம். இந்த பப்பாளி காய் உங்களுக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே வேண்டாம். நம்ம நார்மலாக வீடுகளில் சொரக்காய் கூட்டு வைப்போம் இல்லையா,
பாசிப்பருப்போ இல்லைனா வந்து கடலைப்பருப்போ போட்டு சொரக்காய் கூட்டு பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான், அதே டேஸ்ட்டில் தான் இது இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. பப்பாளி பழம் எப்படி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதோ அதே மாதிரி இந்த காயுமே ரொம்ப நல்லது. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக ஆகிடுச்சு. இப்போ நம்ம கூட்டில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், தாளித்து ஊற்றியாச்சு. நம்மளோட சூப்பரான பப்பாளி கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பப்பாளிக்காய் கூட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி.